வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். கன்னி ராசிக்காரர்கள்னாலே ரொம்ப ஈர்ப்பு தான். எல்லாரையும் ஈஸியா கவர்ந்திழுப்பாங்க. திருமணம் நெனச்சாலே ரொம்ப பயப்படுவாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கைய யோசிக்கும்போது கொஞ்சம் அப்படி அது ஒரு பயம் இருக்கும். அதே மாரி இவங்க யார்ட்ட பேசினாலும் ரொம்ப அறிவுத்திறனாக பேசுவதுனா, யாரோட சூட்டபிளே ஆக மாட்டாங்க. ரொம்ப அறிவுத்திறனா இருக்கிறவங்க இந்த உலகத்துக்கே சூட்டபிள் ஆவாங்க. அவங்க தனித்தீவாக உட்கார்ந்திருப்பாங்க. அதேபோல தனியான தன்மையுடைய தனி அறிவுடன் இருப்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அந்த அறிவின் மயக்கம் நெறைய பேருக்கு அவங்க மேல வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பழமுதிர்ச்சோலையுடைய முருகர் கோயில் தான். இந்த முருகர் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான உங்களுக்கு சக்திய கொடுக்கக்கூடியது. அறிவு ஞானத்தை பெருக்குவது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு திருமண வாய்ப்புகள் டிலே ஆகும் அப்படி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? திருமண வாய்ப்புகளில் பிரச்சனை அப்படின்லாம். அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய முதன்மையான இடத்துல இருக்கிற பழமுதிர் சோலையில் உள்ள முருகர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த முருகர வந்து ஏன் இத எடுத்துக்கிறோம்னா, இங்க அழகர் கோயிலும் இது முக்கியமான பங்கு இருக்கிறதுனால, இந்த முருகர வந்து அற்புதமா எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர். ஏன்னா, சோலைகளுக்குள் உட்கார்ந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ள போம்போதே அப்படியே பச்சை பசேல்னு இந்த பச்சை மணம் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை போர்வைகளை போர்த்தியது போல் இருக்கும் அந்த மலையே. அதுக்குள் முருகர் உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த அதான் புதனுடைய தன்மையை அதிகம் பெற்றவர். அதனால இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் ரொம்ப அற்புத சக்தி இருக்கும். அதனால இது கன்னி ராசிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் இது வந்து பசுமை இதெல்லாமே போற்றக்கூடிய இயற்கை வளத்தை மேம்படுத்தக்கூடியது, இளமையை தக்க வைக்கக்கூடியது, அதே சமயம் சிறு வயதில் திருமணம் ஆகக்கூடியது. இதெல்லாம் இந்த பழமுதிர் சோலை முருகர் வழிபாடு பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த முருகர் கன்னிராசிக்காரர்கள் இந்த முருகருக்கு வந்து காணிக்கை செலுத்துவது ரொம்ப முக்கியமானது. வேல் காணிக்கையாவது இல்லாட்டா உங்க கையால் வேல் காணிக்கை கொடுத்தா திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் குறையும். அதுக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் வேல் காணிக்கை இங்க மிக முக்கியமானதாக இருக்கும். அதனால வேல் காணிக்கை செம்பு வேல் காணிக்கை கொடுத்தால் நண்பர்கள் வட்டம், குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, நண்பர்கள் எதிரியாக மாறுதல், இது எல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வளர்ப்பு பெறணும்னா, நீங்க வெள்ளியில் வேல் காணிக்கை செலுத்துவது சிறந்த பலனை தரும். பணம் வருமானம், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும்னா, வெள்ளியில் வேல் காணிக்கை செலுத்துவது சிறந்த பலனை தரும். நீங்க பேசும்போது மேக்சிமம் பணம் சார்ந்த விஷயத்தையே பேசுவீங்க. இந்த பணத்தை இதோட போட்டா நல்லா இருக்கும். இந்த பணத்தை இப்படி பண்ணணும். பணம் இருந்தால் தான் எனக்கு ஆக்டிவேட் ஆகும் சொல்லிட்டு பணம் சார்ந்த விஷயத்தையே நெறைய பேசுவீங்க. பணம் சார்ந்த விஷயத்த கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த பணத்தை சேர்த்து வைக்கவும் உங்களுக்கு தெரியாது. அதை குடும்பத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட்டும் பண்ணுவீங்க. இந்த மாரி பணத்தை வந்து உங்களுக்கு சேமிக்க தெரியாமல், அந்த பணத்த பத்தியே பேச்சுகள், எண்ணங்கள் இருக்கும். ஆனா பணத்தை வைத்தே தான் உங்க குடும்பத்துக்கும் அத செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸாக இருக்கும். அதே மாரி உங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு கொள்கை குறிக்கோளோட வாழ்ந்துருவாங்க. தெய்வ சக்தி ஆ வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. தெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. நீங்க குலதெய்வத்தினுடைய அருள் வந்து முழுமையாக இவங்களுக்கு கிடைக்காது. குலதெய்வத்தை முழுமையாக பின்பற்றணும். நீங்க வணங்குறது ஃபுல்லா காவல் தெய்வ வழிபாடு மாரி எடுப்பீங்க. ஆனா குலதெய்வத்துக்குள்ள கோயில்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து போகணும் அப்படிங்கிறது. காவல் தெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபடுற மாரி, குலதெய்வத்தை வீட்ல வச்சு வழிபடுற மாரி தான் பண்ணுவீங்க ஒழிஞ்சு, அந்த இடத்துக்கு போய் அந்த மண்ண தொட்டு வழிபடணும்னு உங்களுக்கு தோணாது. அதனால குலதெய்வத்தை ரொம்ப ஈர்க்கமாக பற்றிக்கொண்டு வாழுங்க. அந்த மண்ணுக்கு போய் வாழ்ந்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் உங்க லைஃப்ல கிடைக்கும். மங்கள விஷயங்கள் சிறப்புற நடைபெறும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் கணவன் மனைவி உறவுக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால நீங்க அதிகமாக மஞ்சள் தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாகும். மஞ்சள் பொருட்களை நெறைய தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில நெறைய மலர்ச்சிகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு மஞ்சள் தானம் சிறந்த பலனை குடுக்கும். அதேபோல் நீங்க வந்து தாமரை வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். உங்க வீட்ல தாமரை பூ வைத்து வழிபடுங்க. ஏன்னா லட்சுமிய வந்து உங்களுக்கு தக்க வைக்க தெரியணும். பேசுறது பணம் சார்ந்த விஷயம். பணத்த சேர்த்து வச்சு அப்படி புழங்கிருவீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அது பிரச்சனையாவே ஆகுது. அதனால குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிற குடும்பத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு இல்லாமல் போகிறதுனால, அந்த பணத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியாம போகிறது. அதனால மகாலட்சுமியை எப்போதும் உங்களுடன் வசப்படுத்துங்க. இல்லாட்டா நீங்க அலங்கார பிரியராக மாறிருங்க. நல்ல ட்ரெஸ் உடைகள் உடுத்தும்போது, உங்களுக்கு உங்களுடைய அலங்காரத்துடன் சேர்ந்து அந்த தாமரை பூ
அந்த சிம்பிளையும் போட்டு வந்தீங்கன்னா வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இப்ப நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பழமுதிர்ச்சோலை முருகர் தான் உங்களுக்கு முதன்மையான முருகராக இருக்கிறாங்க. வருமானத்தை பெருக்கக்கூடிய முருகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்கு தெரு கோயில் உள்ள முருகர் வழிபாடு தான் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய முருகராக இருப்பார். அதனால வருமானம் பெருக்கணும் குறுக்கு தெரு முருகர் கோயில போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா காணிக்கை ஏதாச்சும் போட்டு வந்தீங்கன்னா அங்க மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் நட்பு வட்டத்தில் கவனம் அப்படிங்கிறது, நண்பர்களிடம் நீங்க வந்து நிறைய அவமானங்கள் படுவீங்க, நிறைய உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். அதனால திருப்போரூர் கந்தசாமி கோயில் வழிபாடுகள் எடுத்துட்டு வரும்போது இந்த நண்பர்கள் வட்டத்துக்குரியது சரியாகும் அப்படிங்கிறது. அப்புறம் வீடு வாகனங்கள் அமைஞ்சும் அமையாத தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது. அது அமைஞ்சு அது உங்க பேர்ல இருக்குமா அப்படின்னா அதுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா வீடு மனை வாகனத்துக்குள்ளது தன்மையை மாற்றுவதற்கு உங்களுக்கு வந்து தாராசுரம் அந்த கோயில் உள்ள முருகர் ஐராவத கோயில் இருக்கு. ஐராது அது ஃபுல்லா யானைகளாக இருக்கும். அதுல சிற்பங்கள் நிறைய இருக்கும். ஆனா தாராசுரத்தில் உள்ள முருகர் கோயில் வழிபாடு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால அது வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தாய் வந்து உங்களுக்கு நட்பயன் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா தாயால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாகவே ஏற்படும். குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். தாய் நன்மை செய்யற மாதிரி தெரியும், நன்மைதான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு அறியாமல் சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கெடுதல்கள் ஏற்படும். தாய்க்கே தெரியாமல் உங்க லைஃப்ல வந்து தாயால் ஒரு கெடுதல் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு இறை பக்தி இருக்குது. ஆனால் அது வீட்டுல வந்து இதா வச்சு கும்பிட முடியாது. அதாவது பூஜை ரூம் வச்சு கும்பிடுறது ரொம்ப அரிதாக இருக்கும். அப்படி கும்பிட்டாலும் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்க வந்து சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாயினுடைய அன்பு அனுசரணை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. சுவாமிமலைக்கு போகும்போது உங்களுடைய தாயாரை அழைத்து செல்வது சிறப்பாக இருக்கும். தாயார் இல்லைன்னா தாயாரை தாயாரை வைத்து வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சுவாமிமலைக்கு போனீங்கன்னா முழுமையான பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும், பல் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8ஆம் பாவத்துக்குள்ளதாக ஆக்டிவேட் பண்றதுனால ரத்தம் பல்லுகள் எல்லாம் கெட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்க வந்து என்னன்னா பழனி முருகர் கோயிலுக்கு போங்க. அங்க போக்கர் சித்தர் வழிபாடை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய வழிபாடு பண்ணீங்கன்னா வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா குமரகிரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வேலையில் மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது, வேலை நல்ல தொழிலில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதெல்லாம் விட உங்களுக்கு தூக்கம் வராமல் தவித்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களுக்கு முருகர் கோயில் திருவண்ணாமலையில் இருக்கிற போலூரில் முருகர் கோயில் வழிபாடை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சிறந்த பலனை கொடுக்கும். இந்த மாதிரி முருகர் வழிபாட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணும்போது அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய கொடுக்கும். இது இந்த கோயில் எதுக்காக இந்த ராசிக்காரர்கள் பண்ணினாங்கன்னா நம்மளுக்கு எது தேவையோ அந்த தேவையை கரெக்டா நீங்க டிக் பண்ணிட்டு அந்த கோயிலை தேர்ந்தெடுங்க. அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்து அங்க உள்ள விபூதிகளை வைத்துட்டு அதை சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயமா அப்போ நீங்க அந்த கோயில்களுக்குள்ள விபூதி எடுத்துக்கோங்க. அந்த வேலைக்கு போகும்போது அந்த விபூதியை வச்சுட்டு போங்க. தூங்குறதுக்குள்ள கோயிலுக்குள்ள விபூதியை நைட்டு தூங்கும் போது வைங்க. இப்படி ஒவ்வொரு காரணத்துக்குள்ள கோயில் விபூதிகளை நீங்க ஒரு மருந்து மாதிரி எடுத்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும். இது ரொம்ப ரேரான பதிவு. இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் வெளியே சொன்னது கூட கிடையாது. இது நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்ளை பண்ணி நல்ல சக்சஸ் கொடுத்த ஒரு பதிவு தான். அதனால இதை பண்ணி பாருங்க, உங்க வாழ்வில் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. வாழ்வு மிக வளமான வாழ்க்கையை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.